கௌரவ பிரதி முதல்வர் அவர்களை, கௌரவ மாணவர்கள் உத்தியோகத்தர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் அன்பு கணிந்த வணக்கம். இன்றைய அமர்வானது ஒத்திவைக்கப்பட்ட கூட்டத்தொடரில் அமர்வாக இன்று நாங்கள் இந்த அமர்வை ஏற்பாடு செய்த காரணமாக 3ஆம் தேதி இடம்பெற இருந்த இந்த அமைவானது பிற்போடப்பட்டு இன்று நாங்கள் இதை கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய அமர்வுக்கு வருகை தந்த அனைவரையும் நான் வரவேற்பதோடு மட்டக்களப்பு மாநகர சபையின் செயற்பாடுகளில் கடந்த மாதம் பெரிய அளவிலான செயற்பாடுகள் ஒன்றும் இருந்தும் 2/6/2021 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி அனைத்து உள்ளூராட்சி சபைகளும் அவசர கால அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டதன் பேரில் அனைத்து வேலைகளையும் உடனடியாக நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று பொறியியலாளருக்கு எங்களால் அனுப்பி கொடுக்கப்பட்டது. இந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகள் பெரிதாக இடம்பெறவில்லை. இந்த மாதத்தில் பிஎஸ்டிஜி திட்டத்தின் மூலம் அமல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் நிறைவேற்றிருக்கின்றது. அதே போன்று எங்களால் அங்கீகரிக்கப்பட்டு முடிவுறுத்தப்படாமல் இருக்கின்ற 2020ஆம் ஆண்டுக்கான வேலைகளும் மண்வீதியில்லா மாநகர திட்டத்தின் அனுமதி அளிக்கப்பட்ட வேலைகளும் வெவர் சிலையை திறப்பதற்கான வேலை, வள்ளுவர் சிலையை திறப்பதற்கான வேலைகள் அனைத்தும் இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் ஒரு மந்தகதியில போவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக நாங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு நாங்கள் இதை முன்னெடுக்க வேண்டும் என்றது எனது பிரேரணையில் நான் பின்பு ஒரு பிரேரணையை பிரேரித்து உங்களிடம் அனுமதியை பெற்று அந்த திட்டத்தின்படி எங்களது வேலைகளை நாங்கள் அமல்படுத்த இருக்கின்றோம். உலக வங்கிக்கு எங்களால் முன்மொழியப்பட்ட திட்டங்களில் கோவிட் தொற்று தடுப்பு செயற்பாட்டுக்காக எங்களால் முன்மொழியப்பட்ட வேலை அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 2.4 மில்லியன்களுக்கான நிதி ஒதுக்கீடு உலக வங்கி மூலம் கோவிட் தடுப்பு செயற்பாட்டுக்காக மாநகர சபைக்கு வழங்க இருக்கின்றது. புத்தகம் எங்களது ஆணையாளரும் எங்களது ஐடி ஆஃபீஸரும் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த முகப்புத்தகத்தின் மூலமாக ஒரு தனிநபருக்கு அவதூறான போஸ்டுகள் போடப்பட்டதன் பேரில் அந்த முகப்புத்தகத்துக்கான பாஸ்வேர்ட் மாற்றப்பட்டு எங்களது ஐடி ஆஃபீஸர்கிட்டையும் எங்களிடம் இருந்த அந்த பாஸ்வேர்டு இருந்த நிலையில் தற்பொழுது 2 பேருக்கும் தெரியாமல் அந்த பாஸ்வேர்ட் மாற்றப்பட்டு தற்பொழுது ஆணையாளர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இது தொடர்பான விளக்கத்தையும் இது தொடர்பான மேலதிக விசாரணையை நடத்துமாறு நான் உள்ளூராட்சி அமைச்சுக்கும் பொது நிர்வாக அமைச்சுக்கும் அறிவித்தல் கொடுத்திருக்கின்றேன். எந்த விதமான செயற்பாடும் நடைபெறும் முதல் கவுன்சிலரிடம் முதல்வரிடம் அனுமதி பெறப்பட வேண்டும் என்ற நியமம் இந்த விடயத்தில் அமரப்பட்ட காரணத்தினால இது தொடர்பான முழுவாங்க விசாரணையை நான் கோரியிருக்கின்றேன். அதே போல சேதன பசலை தயாரித்து எங்களது ஜனாதிபதியில சுவிச்சத்தின் நோக்கு திட்டத்தின் கீழே சேதன பசலை மூலமாக உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மாநகர சபையும் ஏற்கனவே சேதன பசலை தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதில் செயற்பாடு அது வினைத்திறன் மந்தகதியாக இருக்கின்றது. 37,000 தொன் எங்களுக்கு கழிவாக கிடைக்கப்படுகின்றது. 4ஆம் கழிவாக அதில் சேதன பசலை தயாரிக்கப்படக்கூடிய கழிவாக 18.7 தொன் கிடைக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே சரியான முறையில் இதை நிர்வாகம் செய்து உற்பத்தி செய்யப்படும் பட்சத்தில் 12,000 தொன்னை உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும்.
ஆனால் அங்கு இருக்கின்ற ஒழுங்கற்ற நிர்வாகம் செயற்பாடுகள் காரணமாக தற்பொழுது எங்களது உற்பத்தி 100 தொன்னாகத்தான் இருக்கின்றது நாளாந்த உற்பத்தி. இதை வினைத்திறனாக மாற்றுவதற்கான திட்ட முன்மொழிவு என்னால் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த திட்ட முன்மொழிவு சரியான முறையில் அங்கீகரிக்கப்பட்டு அமல்படுத்தப்படும் பட்சத்தில் 6 மாத காலத்துக்குள்ள ஒரு நாளைய உற்பத்தி 2000 கிலோவாகவும் 2000 தொன்னாகவும் அடுத்த 3 மாதத்துக்குள்ள உங்களோட உற்பத்தியை 12,000 தொன்னாக மாற்றுவதற்கான திட்ட முன்மொழிவை நான் முன்மொழிந்திருக்கின்றேன். இந்த முன்மொழிவுகள் அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் எங்களுக்கு எங்களோட வினைத்திறனான செயற்பாடு மூலமாக நாட்டுக்கு தேவையான சேதன பசலைகளை நாங்கள் எங்கள் மூலமாக வழங்கலாம் என்று நான் பெருமையுடன் கூறிக்கொள்வதோடு மேலும் பல 4 முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இந்த வாரத்தில் கொழும்பில் நடைபெற இருக்கின்றது. அதன் மூலமாகவும் சில நிதியீட்டல்களை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் இந்த தலைமுறை நிறைவு செய்து நிகழ்ச்சி நிரலில் அடுத்ததாக 6/5/2021 47வது கூட்டத்தொடருக்கான 38வது பொதுக்கூட்டம் கூட்டறிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டேன். மாநகர சபை கட்டளை சட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சி நிரலில் இல்லாத விடயங்களை நீங்கள் கௌரவ முதல்வரினாலும் உள்வாங்க முடியாது என்று மாநகர சபை கட்டளை சட்டத்தில் தெளிவாக உள்ளது. எனக்கு தீர்மானத்தை பற்றி பிரச்சனை. நிகழ்ச்சி நிரலில் தீர்மானங்கள் உருவாக்கப்பட்டுத்தான் தீர்மானம் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்த கருத்தில் தெரிவிக்கப்படவில்லை. விஷயம் அந்த விடயம் உடம்புரிமை சேர்க்கப்படலாம். ஆனால் முதல்வர் மூலமாக முன்மொழியப்படும். அப்படி இல்லை. நிகழ்ச்சி நிரலில் தீர்மானங்கள் கைது செய்து மாநகரை கூட்டங்களை கௌரவ முதல்வர் அவர்களை நீங்கள் தான் நடத்தி வருகிறீர்கள். இதை தவறான வழியிலே வழிநடத்தி செல்ல வேண்டாம். மாநகர சபை கட்டளை சட்டத்திற்கு அமைவாக நீங்கள் செயல்பட்டால் எல்லோரும் அந்த வரைவாக செயல்படலாம். டைம் செலவு நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்வேன். எதிர்காலத்தில் நிகழ்ச்சி நிகழ்வுக்கு அமைவாக செயல்படலாம். நன்றி. அன்றைய அமர்வில் வருகின்ற கௌரவ 37 உறுப்பினர்களில் 18 உறுப்பினர்கள் என்பதை சுட்டிக்காட்டி அந்த சபையிலிருந்து வெளியேறுவதாக குறிப்பிடப்படுகின்றது. அது உண்மையிலேயே மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆணையாளருக்கு எதிராகவும் நீங்கள் அந்த வழக்கு இன்னும் ஒரு முடிவுறாத ஒரு நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் இந்த சபைக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் அவருடைய அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை ஒரு முக்கிய சட்டத்தரணியான சுமந்திரன் ஐயா அவர் மூலமாக நீங்கள் வரவேற்றிருப்பதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இந்த தீர்மானம் மாநகர சபை கட்டளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே மாநகர ஆணையாளருக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டுவரப்படுவது என்பது அதுவும் ஒரு கட்டளை சட்டத்திற்கு புறம்பான விடயம். காரணம், அது பிரேரணையாக கொண்டு வரப்படாமல் மாநகர முதல்வரின் முன்மொழிவாகவே இங்கே முன்குறிக்கப்படுகின்றது என்ற விடயத்தையும் ஆதரவாக வழக்கின் தீர்ப்பிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தீர்மானத்தை மிகுதி 18 பேர் நிறைவேற்றியிருந்தீர்கள். ஆனால் அங்கே வழக்கின் தீர்ப்பு இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் எது அங்கே பாதகம் சாதகம் என்பது தங்களுக்கு தெரியாது. அந்த அடிப்படையிலே 2-3 சபைகளுக்கு முன்பதாக மாநகர ஆணையாளருக்கு எதிராக தாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்திற்கும் நாங்கள் எதிரானவர்களாக, நல்ல விடயத்துக்கு ஆதரவானவர்களாக நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் நாங்கள் மாநகர ஆணையாளருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தங்களுடைய முன்மொழிவுக்கு எதிராக வெளிநடப்பு செய்திருந்தோம். ஆனால் பல காரணங்களை இங்கே நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். ஊழியர்களுக்கு எதிராக நாங்கள் ஊழியருடைய வேதனத்திற்கு எதிரான செயல்பாட்டிற்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருந்தோம் என்று. ஆனால் அவ்வாறு இல்லை. வழக்கு நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் இதற்கான தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக கௌரவ மன்ற நீதிமன்றத்தை நாங்கள் மதித்தவர்களாக தீர்ப்பு வரும் வரைக்கும் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நாங்கள் வெளிநடப்பு அறுதி பெரும்பான்மையோட மாநகர இருக்கின்றது. நீங்கள் வெளியேற்ற காரணத்தை
அதுக்காக என்று சொல்லி நாங்கள் என்ன காரணத்துக்காக வெளியேறணும் என்பது இல்லாதவர்களுக்கு எப்படி தெரியும்? இல்லாத ஒருத்தருக்கு எப்படி தெரியும்? அப்ப இருக்கின்ற உறுப்பினர்கள் போய் சொல்கிறார்கள். இதே கூட்டத்தில் அதோட பிரச்சனையும் இல்லை, ஒரு ஒன்றும் இல்லை. மீதி 15 பேரும் ஆணையாளர்களுக்காக கூட்டத்தில் செக் பண்ணிப்போம். நன்றி. இந்த திருத்தத்துடன் மனிதர்கள் வழிமுறை இம்மாதத்திற்கான மேற்படி பொதுக்கூட்டமானது பிற்போடப்பட்டிருந்தமையை தாங்கள் அறிவீர்கள். இதனால் விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடையினால் அலுவலக செயற்பாடுகள் சம்பிதமடைந்தமையின் காரணமாக உரிய காலத்துக்குள் கூட்ட அழைப்பு கடிதங்கள் நிகழ்ச்சி நிரல் மற்றும் கூட்டறிக்கைகள் வழங்க முடியாமல் போனமையினை சபையோருக்கு தெரியப்பட்டது. இன்றைய சபை அமர்விற்கான நிகழ்ச்சி நிரலில் பல விடயங்கள் இருப்பதனை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக நகல்களை உரிய நேரத்தில் முடிப்பதற்கு கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சபை பிரேரணையோடு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான கௌரவ உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவ்வுரைகள் யாவும் குறித்த பிரேரணை சம்பந்தமானதாகவே இருக்க வேண்டும். அதை விடுத்து அப்பிரேரணைக்கு சம்பந்தமற்ற விடயங்கள் பேசப்படுமாயின் அவை அக்கூட்ட குறிப்பில் சேர்க்கப்பட மாட்டாது என்பதனையும் அறிய தருகிறேன். மேலும் எமது மாநகர எல்லைக்கும் எமது செயற்பாட்டிற்கும் அப்பாற்பட்ட விடயங்கள் தொடர்பான பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டு அது குறித்த கௌரவ உறுப்பினர்கள் சபையில் முன்வைக்கப்படும் போது அது தொடர்பில் எவரும் உரையாற்றவோ அல்லது கருத்து தெரிவிக்கவோ முடியாது என்பதுடன் அது தொடர்பாக பேசப்படுமாயின் அது கூட்ட குறிப்பில் இடம்பெற மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய நிதிக்குழுவின் சிபார்சுகள் காலத்துக்கு அமைவாக மட்டக்களப்பு மாநகர சபை நிதிக்குழுவினால் சிபாரிசு செய்யப்பட்டு இவ்வேண்டிய சபையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்ட பின்வரும் விடயங்களை மாநகர சபையின் கௌரவ முதல்வர் என்ற வகையில் வித்யாராஜ சவணவன் ஆகிய நான் இவ்வேண்டிய சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். 2021/4/20 செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற 48வது நிதிக்குழு கூட்டத்தில் நிதிக்குழுவின் 4/5 உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்த நிலையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக சீமெந்து கொள்வதற்கான கொடுப்பனவுகளை வழங்குதல் 1/1/2021 29/3/2021 வரை நிதிக்குழுவில் மற்றும் பொதுச்சபையின் அனுமதியுடன் கொள்வனவு செய்யப்பட்ட 950 சீமெந்து மெட்ரிக்குகளுக்கான கொடுப்பனவு தொகையான 9,07,250 ரூபாயை உரிய நிதி நிர்வாக நடைமுறைக்கு உட்பட்டு வழங்குவதற்கான சபை அனுமதியை பெறும்போது நிதிக்குழுவினால் சிபாரிசு செய்யப்பட்டு உயரிய சபைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. சிமந்து கொடுப்பதாகும் ஒரு முதல்வர் அவர்களே, காரணம் 10 mm கம்பி 1400 நம்பர், அதாவது வந்து எண்ணிக்கையில் நீங்கள் கொள்வனவு செய்து 80,36,000 ரூபாயையும் செலவு செய்து அதே நிதிக்குழு தீர்மானத்தில் 12 mm 60 பார் கம்பியை 50,000 கொள்வனவு செய்து 80,40,000 ரூபாயை இந்த பணம் இந்த எமது களஞ்சியத்தில் தேங்கியிருக்கும். உண்மையாகவே இந்த கொரோனா காலத்தில் சில ஏரியாக்கள் லாக்டவுன் செய்யப்பட்டு அந்த வறிய மக்கள் உணவின்றி தவித்ததை தாங்கள் அறிவார்கள். தாங்களிடம் நான் வந்து ஒரு முறைப்பாடு செய்திருந்தேன், இவர்களுக்கு உரிய நிவாரணங்களை எங்களால் வழங்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்தீர்கள். ஆனபடியால் இந்த கொள்வனவை நீங்கள் எப்படி கையாண்டீர்கள் என்பது ஒரு பெரிய சந்தேகத்துக்கு இடமான ஒரு விடயமாக இருக்கின்றது. காரணம், ஒரு திட்டத்துக்கு அனலைசன் சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்துக்கு குறிப்பிடப்பட்ட பொருட்களின் வடிவமைப்பு இங்கு அதில் அது குறிக்கப்பட்டிருக்கிற கம்பியில் பார்த்தால் உண்மையான சரியான முறையில் வடிவமைப்பு செய்யப்பட்டதா என்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. இன்னைக்கு எமது களஞ்சியமானது ஒரு பாவியை அண்டிய ஒரு பிரதேசமாக காணப்படுகின்ற காரணத்தினால் அதில் உப்பு படிவங்கள் படியும் பட்சத்தில் அந்த கம்பியை மீண்டும் எந்த ஒரு இதுக்கும் பாதிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகிறது. மாநகர சபை கட்டளை சட்டத்தில், அதாவது என்னுடைய புத்தகத்தை நான் கொண்டு வரவில்லை, மாநகர சபை கட்டளை சட்டத்தில் சொல்லப்படுகின்றது. இதை உடனடியாக இந்த பெரிய கௌரவமான சபையை உறுப்பினர்களை நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்வதென்று சொன்னால், இவ்வளவு தொகையான கம்பியை ஒரு நிதிக்குழு தீர்மானத்தில் நிறைவேற்றி இருக்கின்றது. இந்த நிதிக்குழுவில் இருந்த உறுப்பினர்கள் கேட்கும் பொழுது தங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். உண்மையே பக்கமான செயற்பாடு. நிதிக்குழு உறுப்பினர்கள் உங்களுக்கு நிகழ்ச்சி நிரல் வழங்கப்பட வேண்டும், அந்த நிகழ்ச்சி நிரலில் என்னென்னக்கான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும்.
இன்றைக்கு இந்த கம்பியை கொள்வனவு செய்வது யார் பொறுப்பு? உதாரணமாக கௌரவ முதல்வர் போடுகின்றார் பொறியியலாளர். பொறியியலாளர் அதில் இருந்தாலும் இந்த கௌரவ இல்லை கலைக்கிறதை நீங்க இழந்துடணும். இந்த சபை ஜனநாயக சபையில கலைக்கிடந்துடணும். நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை கேட்டு நீதிமன்றம் செல்லுகின்ற கௌரவ முதல்வர்களே, உங்களுக்கு இணைகின்ற சபையில் நடக்கின்ற சில தவறுகளை எனக்கு தெரியாது என்று கைவிரிப்பது ஒரு நியாயமற்ற செயல்பாடு. அப்ப நீங்க நீதிமன்றம் செல்ல தேவையில்லை. அதாவது உங்களுடைய அதிகாரங்களை கேட்டு நீதிமன்றம் செய்ய காரணம் நீங்களே எனக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிடுகிறீர்கள் சில விடயங்கள். இதை கவனத்தில் கொண்டு கௌரவ உறுப்பினர் அனைவரும் இதுக்குள்ள தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றி இந்த கம்பியை எவ்வளவு வரிப்பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட இவ்வளவு பொருட்களையும், அது மட்டுமின்றி நீங்கள் 80 சட்ட போர்டு கொண்டிருக்கின்றீர்கள். 80 சட்ட போர்டு காண்களுக்கு நாம் எங்களால் செய்யப்பட்ட எத்தனை வீதமான காண்கள் இருக்கின்றன. ஆகவே இது சம்பந்தமான அறிக்கை ஏற்கனவே எமது கௌரவ மாகாண சபையில் ஒரு விசாரணை நடைபெற்று ஆளுநர் தலைமையில் ஒரு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம், இந்த சபையால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணத்தில் உள்ள தகவல்கள். நிதிக்குழு தீர்மானத்தை கட்டுமான வேலைகள் நடக்கும் போது மதிப்பீட்டுக்கு ஏற்ற வகையில் ரிக்வெஸ்ட்டை போடுறது டெக்னிக்கல் ஆஃபீஸர் என்ஜினியர். என்ஜினியர் ரிக்வெஸ்ட்டை அப்ரூவ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுன்னா ஆணையாளர் ஃபோர்வர்ட் பண்ணுறோம். ஆணையாளர் ஃபோர்வர்ட் பண்ண பிறகு நாங்கள் முதல்வர் அப்ரூவ் பண்ணுறோம். ஆனால் எத்தனை கம்பி வேணும் என்றதை தீர்மானிக்க வேண்டியது அந்த டெக்னிக்கல் டீம். முதல்வரும் ஆணையாளரும் டெக்னிக்கல் ஆளாக்கள் இல்லை. அதனால அவங்களால கோரப்பட்ட அளவுதான் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது. கொள்வனவு செய்யப்பட்ட கம்பிகளான முதலிருந்து அடுக்கியிருந்த அந்த காலனி கம்பி முழுதும் 2-3 ரோடோட முடிஞ்சு. இப்போ மிச்சம் 19 ரோட்டுக்கும் திருப்பி கம்பி கொண்ட வேண்டியது. வேண்டப்பட்ட கம்பி காணாம மீதியாக இருக்கின்ற 19 கான்கிரீட் ரோட்டுக்கும் நாங்கள் இப்போ திருப்பி கொண்ட வேண்டியது. அந்த மற்ற காணுக்குரிய கம்பிகள் கொள்வனவு செய்யப்பட்டது. காணுக்குரிய கம்பிகளை ரிக்வெஸ்ட் போட்டது எங்களோட டிஓவும் எங்களோட என்ஜினியர் தான் என்ஜினியர் தான் விசாரணை கொண்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விசாரணை மாகாண சபை மூலம் நடக்கிறது. இதுக்குரிய முழுக்காரணமான டெக்னிக்கல் டீம் அதுக்கு பதில் சொல்லும், அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கும். ஆனால் கம்பி கொள்வனவு செய்து ஸ்டோரில் இருக்கிறன்றது அது மாநகர சபைக்கு மேலதிக வருமானமாக தான் தந்தது. 2018ஆம் ஆண்டு 3/4 கம்பி வேண்டும் போது இந்த சபை அதிகமாக வேண்டிவிட்டது என்று சொன்ன சபை, ஆனால் எங்களுக்கு அதால் 1.2 மில்லியன் லாபம் விலகுண்டது. அந்த கம்பியை கொண்டு 2020ஆம் ஆண்டுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்தோம். இந்த கம்பி 2020ஆம் ஆண்டு எங்களால் செய்யப்பட்ட 14 காணிகளுக்கான ரிக்வெஸ்ட், 14 செய்கிறதுக்கான வேண்டுகோளை எங்களோட டெக்னிக்கல் குழு கோரியின் பேரில் நாங்கள் அதை அங்கீகரிக்க செய்தோம். ஆனால் தற்பொழுது நாங்கள் அங்கீகரிக்கும் போது சரியான மெட்டீரியலிஸ்ட் இல்லாத எந்த மதிப்புகளும் என்னால் அங்கீகரிப்பு அனுமதிகள் அளிக்கப்படுறதில்லை. ஏனென்றால் சரியான அனுமதி சரியான மதிப்பீட்டுடன் சரியான மெட்டீரியலிஸ்டோட மாற அனுமதிகள் மட்டும்தான் தற்பொழுது என்னால் அங்கீகரிக்கப்படுகின்றது. ஏன்னா இது முழுக்க பொறியியலாளர் டெக்னிக்கல் டீமில் ரிக்வெஸ்ட். நாங்கள் ஒரு தொழில்நுட்பம் சம்பந்த அறிவுகளுக்கு இல்லை. எஸ்டிமேட்டை தந்தால் நாங்கள் அதை கம்பி ஒன்று அப்ரூவ் பண்ணுவோமே தவிர அதில் 10 கம்பியா 20 கம்பியான்னு தீர்மானிக்கிறது என்ஜினியரிங் இல்லை. அது நானும் ஆணையாளரோ இல்லை. தொழில்நுட்ப உத்தியோகத்தை ரிக்வெஸ்ட்டை போடுற, என்ஜினியர் ரெக்கமெண்ட் பண்ணுற, கமிஷனர் போர்ட் பண்ணுற மேலே போர்ட். எனவே இருக்கிற கம்பிகள் அனைத்தும் இந்த உங்களது 2021ஆம் ஆண்டு திட்டத்தோட முடியும். அதுக்கு திருப்பி நான் கொள்வனவு செய்ய வேண்டிய இடம் 2021ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு கான்கிரீட் ரோட்டுக்கே கம்பி கொள்வனவு செய்வோம், 21ஆம் ஆண்டு வேலைக்கும் செய்யணும். எனவே இருக்கிற ஒன்றும் அநியாயமாக போறல. நீங்கள் முந்தி பார்த்துட்டு அடிக்கிறது ஒன்றுமே இல்லை. இன்னும் போய் ஒரு சிறிய ஒரு 15% கம்பியாக இப்போ இருக்குது. ஆணுக்குரிய கம்பி இப்போ நியூ பவுண்டரி ரோட்டில் ஒரு நாள் இருக்குது. இன்னும் ஒரு 2021ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் வந்த காணிகளை செய்தோம்னா அந்த கம்பியெல்லாம் முடியும். அது மாநகர சபைக்கு ஒரு லாபமாக தான் வரும். ஆனால் கொள்வனவு முறையில் அதிகமான ரிக்வெஸ்ட் போட்ட இன்ஜினியராக அது பொறுப்பு. இந்த நிதிக்குழுவில் இருக்கின்ற 5 உறுப்பினர்கள்
சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள், கௌரவ உறுப்பினர்கள், இந்த தொழில்நுட்ப அறிவு சார்ந்த உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்க பகிரங்கமான சபையை சொல்லுகிறீர்கள், எனக்கு தொழில்நுட்ப அறிவு இல்லை. அத்தோடு கூட நிதிக்குழுவில் இருக்கின்ற 5 உறுப்பினர்களுக்கும் அந்த தொழில்நுட்ப அறிவு இல்லை. ஆகவே இந்த எதிர்காலத்தில் நீங்க தொழில்நுட்ப அறிவு இல்லாத உறுப்பினர்களை நிதிக்குழுவில் சேர்த்து இந்த மாநகர சபையை மேலும் நட்டமாக்க வேணும் என்ற மிக தாழ்மையுங்கள். மாநகர சபைக்கு நட்டம் இல்லை. அனுமதிக்கும் போது மெட்டீரியல் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ வாங்கி போறீங்கன்ற அந்த பட்டியல் தராங்க. நான் இப்பொழுது இந்த ஒரு எஸ்டிமேட்டும் அனுமதிக்கிறேன். விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த கௌரவ மதன் சொன்னது போல நாங்கள் அந்த வினாக்களை அவர்களிடத்தில் நாங்கள் தொடுக்க வேண்டும். கௌரவ சபை எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த திட்டத்துக்காக இவ்வளவு பட்ஜெட் சொன்னாங்க? கிட்டத்தட்ட 6000 கம்பி இங்கே இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல ரோட் போட முடியாது அந்த கம்பியினால், அது காணுக்காக பட்ஜெட் பண்ணப்பட்டது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பதாக வாங்கினபடினால் இவ்வளவு லாபம் சபைக்கு சேமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகின்றீர்கள். ஆனால் துருப்பிடித்த கம்பி அங்கே நீண்ட காலத்துக்கு அங்கே அந்த பொருட்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலை அங்கே காணப்படும். அடுத்த புகையிரத நிலைய வீதிக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பாதையிலே நானும் கௌரவ வசந்தகுமார் நாங்கள் அவதானித்திருந்தோம். 12 mm கம்பியை தான் அங்கே வெட்டி போட்டிருந்தார்கள். அந்த அங்கே கொடுக்கப்பட்ட கொந்தராத்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது? அது இந்தியருக்கு மூலமாக கொடுக்கப்பட்டதா, தங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டதா, அல்லது பள்ளிக்குழு தீர்மானத்துக்கு அமைவாக கொடுக்கப்பட்டதா? அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் கௌரவ உறுப்பினர், நான் இந்த பொறியியல் துறையில் உணர்த்தம் வாய்ந்தவரல்ல. ஆனால் என்னுடைய அறிவு கட்டியபடி இந்த 12 mm கம்பி அந்த பாதைக்கு பொருத்தமானதல்ல, அது அதை விட மேலதிகமான ஒரு இதான பெறுமதி என்று நான் நினைக்கிறேன். ஆகவே சரியான விடைகள், இந்த பொதுவான விடயங்கள் கூட வழிநடத்துகிறவர்களுக்கு முதல்வராக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அது இங்கே கொள்வனவு செய்யப்பட்ட கம்பிகளில் இந்த முக்கிய காரணம் நம்மளோட வேலைகள் ஒழுங்கான முறையில் முன்னெடுக்கப்படாத காரணம் தான் இங்கே இருக்கிற ஒழிய அந்த நாங்கள் ஒழுங்கான முறையில் தான் கொள்வனவு செஞ்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம் இங்கே வேலைகள் முடியாக்கள் ஒழுங்கான முறையில் காலத்துக்கு ஏற்றவாறு வேலைகளை முன்னெடுக்கல என்றதை இங்கே கூறிக்கொள்ளும். நன்றி. அடுத்தது வேலைகளுக்கு அந்தந்த உத்தியோகர்களெல்லாம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். எனவே இருந்தும் சில வேலைகள் எங்களது அனுமதி இல்லாமல் நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு அந்த பொறியியலாளர் பொறுப்புகளில் என்ற வேலைக்குழு தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக நடத்தப்பட்ட வேலைகள் மதிப்பீடு நான் கேட்டிருக்கின்றேன். மதிப்பீடு தரும் பட்சத்தில் அதுக்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் முன்செல்வோம். இது மிக இறுக்கமான ஒரு தீர்மானம். எந்த ஒரு செயற்பாடும் அந்தந்த நிலையக்குழுற சிபாரிசு இல்லாமல், கவுன்சிலர் அப்ரூவல் இல்லாமல் முன்னெடுக்கக்கூடாது. அது சட்டம். அதை மீறுறது சட்டத்தை மீறுறது சமம். எங்களது பட்டியலில் இருக்கலாம், எங்களது பாதையில் இருக்கலாம். பாதையில் 120 வேலை இருக்கு. 120 வேலை எங்களால் செய்யலாம். அந்த 120 வேலையில் முன்னுரிமை பட்டியலை எங்களது வேலைக்குழு தர வேணும். அந்த வேலைக்குழு சிபாரிசு செய்ய வேணும். அதுக்குரிய மதிப்பீடு தயாரிக்கப்பட வேண்டும். இதற்கு பின்புதான் இந்த அமுலாக்கம் நடைபெற வேண்டும். ஏற்கனவே எங்களால் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்ற 2020ஆம் ஆண்டுக்கான பாதையீடு வேலையில்
மண்வீதி இல்லாம மாநகர வேலை இவ்வாறு பல வேலைகள் பெண்டிங்கில் இருக்கைக்குள்ள புது வேலைகள் ஒன்றுக்கு போக தேவையில்லை. இது மிக இறுக்கமான உத்தரவு எங்களது வேலைப்பகுதி. இவர்களுடைய அசமந்த போக்கு வேலை காரணமாக நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல திறமை கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் இந்த லைட் ஹவுஸுக்கு எங்களுக்கு மண்டல மாவட்ட அடையாளங்கள் லைட் ஹவுஸுக்கு பெயிண்ட் அடிக்கிற விஷயம் கொண்டு வந்தோம். அதே தான் ரயில்வே ரோடு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்காம இருக்கு. எவ்வளோ காலத்தில் முடிப்பீங்க என்பதை சொல்றோம். ஏன்னா மக்கள் இதை பற்றி கேட்டுக்கொண்டிருக்காங்க. நாங்களும் மாதம் ஒரு நாள் தடைக்கும் எங்களுக்கு தான் வெளியில எங்களுக்கு தான் சொல்றது ஒரு மண்டலத்தில் பார்த்து இதெல்லாம் இதெல்லாம் முடிக்க போறோம். அடுத்தது என்னது பண்ணுறது புள்ளியங்காடு சிரமக்கால கிரிமிட்டோரியம் அமைக்கிறது. ஏன்னா பக்கத்தில் கீழே வச்சு உடலங்கள் இருக்கிறதுனா பக்கத்தில் புகை கடைகளுடைய கஷ்டம் கிரிமிட்டோரியம் கொண்டு வர விஷயம் இன்னும் நடக்குது. இதெல்லாம் எப்போ முடிக்க போறீங்க நீங்க அறியணும். நாங்கள் மக்களுக்கு வேலைப்பகுதியின்றது வேகம் காணாத காரணத்தால் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். கிரிமிட்டோரியத்தையும் கலாச்சார மண்டபங்களையும் எங்களது கட்டடங்கள் திணைக்களத்திடமிருந்து திணைக்களத்திடம் பாரம்படுத்தி அதை அமல்படுத்துவதற்கு அதற்கான வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றது. வருகின்ற மாதம் 2வது கிழமை 3வது கிழமைக்குள்ள டெண்டர் கால் பண்ணுவாங்கள். அதை கால் பண்ணி நாங்கள் கட்டடங்கள் திணைக்களம் மூலமாக அதை அமலாக்கும். ஆனால் மற்ற வேலைகள் லைட் ஹவுஸுக்கு பெயிண்ட் பண்ண சொன்ன வேலை 2018 அங்கீகரிக்கப்பட்டு மதிப்பு தயாரிக்கப்பட்டது. அதை அமல்படுத்தாத இந்த வேலைப்பகுதியில் பின்னடைவு தான். எனவே வேலைப்பகுதியில் செயற்பாட்டில் பாரிய பின்னடைவு இருக்கிறதால நாங்கள் மாற்று திட்டங்களை மாற்று வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த பிரேரணைகள் அங்கீகரித்த பின்பு நாங்கள் பொறியியலாளர் சில தகவல்களை குறிப்பிட்ட குழுக்கள் இங்கே அமைக்கான முறையில் அமைக்கப்பட்டதா அது ஒரு சட்ட ரீதியான குழுவா? என்னை பொறுத்தவரையில் மாநகர சபை கட்டளை சட்டத்தை மீறி உருவாக்கப்பட்ட குழுக்கள் தான் இங்கே சட்ட ரீதியற்ற முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்நேரம் மிக வேகமாக அவர்களுடைய துணிவோட பல வேலைகளை சிறப்பாக செய்து முடித்தவர்கள். நாங்கள் அவர்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்று அவர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக செயல்பட கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் அவருடைய வேலை மந்தகதியாக செயல்படுகின்றதை தயவாக குறிப்பிட வேண்டும். அவர்களே, இந்த நேரத்தில் நான் கட்டாயம் பேச வேண்டும் என்றால் ஒரு பிழையான ஒரு வரலாற்றை தொழிலாளிகள் சுகாதார தொழிலாளர்கள் மிகவும் அதிகமாகத்தான் இந்த காலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கண்கூடாக காணலாம். இது சட்ட ரீதியான ஏற்பாடா அல்லது இதில் தவறு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பின்புதான் அதுக்குரிய முடிவுக்கு வரலாம். நான் அந்த சபை தீர்மானத்துடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன விடயத்திலே சபை உறுப்பினர் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அது தாங்களும் உடன்பட்டீர்கள். ஆனால் சபை தீர்மானமானது சட்ட ரீதியானதா அந்த ஏற்பாடு பெரும்பான்மை இருக்கிறதுனா பிள்ளையான தீர்மானங்களுக்கான தீர்மானத்தை சபை நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியின் அடிப்படையில் தான் அங்கே சபை தீர்மானம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே இதை கருத்தில் கொள்ள வேண்டும். நன்றி. அவர்களுக்கு உண்மையிலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை மக்கள் அனுப்புவதற்கு அவர்கள் வேறு கூடாதான் எங்களுக்கு தேவையோடு இருக்கிறோம். ஆனால் கட்டளை அதிகாரிகள் அந்த போக்காக இருப்பார்கள். அதான் உண்மை. எங்களோட தொழிலாளிகள் உத்தியோகத்தர்களில் எந்த குறையும் இல்லை. வழிநடத்தல்களாக இங்கே பிள்ளையாரு. எனவே அடுத்த பிறனை போயிருக்கும். நான் சுகாதார துறையில் இருக்கின்ற காரணம் இந்த சுகாதார தொழிலாளர்கள் உண்மையிலே தங்களை அர்ப்பணித்து வேலை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த கவுன்சிலர் அவர்களுக்கும் இல்லாமல் எமது பிராந்தியத்தில் இருக்கிற முழு வலியுறுப்பாளர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அவர்களுடைய சேவைகள் மெச்சப்பட வேண்டும். யார் செய்தார், யார் முன்னின்று செய்தார் என்ற விஷயத்துக்கு அப்பால் எமது வட்டாரத்தில் இந்த வேலை நடக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலே நேற்று முன்தினம் நடந்தது ஒரு சிரமதான நிகழ்வு 3 மயானங்களில் நடந்தது. பெரிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நாவக்குட அந்த சவக்காடையில் இந்த ஊழியர்கள் துப்புரவாக்கி கொண்டிருந்த பொழுது அந்த ஊழியர்கள் எல்லாரும் அந்த குப்பைகளை ஒதுக்கி கொண்டு போனார்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு பிள்ளையை பார்ப்போம் அந்த குப்பையோட போய் குவிந்து விட்டார். அந்த குப்பைக்குள் இவர்கள் அதை தெரியாமல் நெருங்க வைத்து விட்டார்கள். அந்த
அந்த நெருப்பில் அது பாய்ந்து விழுந்து சீறி வைத்து அவர்கள் அந்த ஒரு உபாமையில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள். அப்படியே தங்களை அர்ப்பணித்து தங்களது உயிரை துச்சப்பட மதித்து அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அந்த ஊழியர்களை குறைத்து மதிப்பிடவோ அவர்களை அவதூறு கூடுவதற்கு இன்னும் ஏழுமான அளவு எங்களால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதை முன்னின்று வழிநடத்துகின்றவர்களை நாங்கள் நன்றி உணர்வோடு செய்ய வேண்டும். அத்தோடு இந்த தற்பொழுது பயண கட்டுப்பாடு அகற்றப்பட்டு மக்கள் எல்லாம் நகரில் கடைகளெல்லாம் திறக்கப்பட்டு குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அந்த COVID-19 திரிவுக்குரிய டெல்டா பிளஸ் என்கின்ற ஒரு வைரஸ் இனங்காணப்பட்டு அது அதிகமாக பரவும் வீரியத்தை கொண்டுள்ளதாக மருத்துவ தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே நாங்கள் இந்த மாநகர சபையில் உள்ள இந்த கௌரவ உறுப்பினர்களுக்கான அந்த COVID-19 தடுப்பூசியை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே அது குறிப்பிடப்பட்டு அது அரசாங்க அதிபருக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் இதுவரையில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த கூட்டத்திலே இதை ஒரு தீர்மானமாக எடுத்து இந்த சபையில் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானம் என்று அதை அறிவிக்க இந்த கௌரவ உறுப்பினர்கள் ஒப்பந்தப்பட்ட இடங்களில் இருக்கிற மக்களுக்கான அந்த தடுப்பூசிகளை அந்த சுகாதாரத்திற்கு செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பேரணியை ஏற்றியை அனுப்புமாறு இந்த சபையினர் சார்பாக வேகமாக வேண்டுகின்றேன். மாணவ சபை அனைத்து ஊழியர்களுக்கும் நீங்கள் முன்னின்று இந்த வேக்சினை ஏற்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் பின்னிருக்கிறோம். தயவு செய்து சுகாதார ஊழியர்கள், வேலை பகுதி ஊழியர்கள், உத்தியோகர்கள் அனைவருக்கும் கௌரவ முதல்வர் அவர்களே தாங்கள் முன்னுரிமை கொடுத்து ஏனைய மாவட்டங்களிலே உடனடியாக இந்த வேக்சினேஷன் கொடுப்பதற்கான நடவடிக்கையை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மாநகர சபைதான் முழு இடங்களிலும் உள்ள வயது கூடியவர்களுக்கு 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமான வேக்சினேட்டுவதற்கான செயற்பாடை அந்த மாநகர சபை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் மந்தகதியில் இருக்கின்றோம். எங்களுக்கு அந்த வளங்களிலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இருக்கிற எங்களது ஆளுமை வளத்தை இவர்களது அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செய்யுங்கள் என்றுதான் நாம் மீண்டும் பிரியமாக ஊழியர்களுக்கு ஏற்கனவே வேக்சினேட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்சில் ஃபீல்ட் கிரவுண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கு போடப்பட்டிருக்குது. மற்ற ஆட்களுக்கு ரிக்வெஸ்ட் போட்டிருக்கு. அதே மாதிரி மெம்பர்ஸுக்கும் போட்டிருக்கு. மெம்பர்ஸுக்கும் எங்களோட மேயர்ஸ் ஃபோரமுக்குள்ளால மினிஸ்ட்ரிக்கு எழுப்பி இருக்கிறாங்க அடிஷனலாக. இதை டிலே ஆனால் இதை இவங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் ஏற்கனவே எங்களோட களப்பணியாளர் அவ்வளோ பேருக்கும் வேக்சினேட் பண்ணப்பட்டோம். எங்களோட அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகள், நகர சபைகள், அனைத்து சபைகளுக்கும் அங்கே உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் களப்பணி விஜயம் மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய வட்டாரங்களிலே அபிவிருத்தி பணிகள், நிவாரண பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் முன்னுரிமை அளித்து அங்கே முதலாவதாக அந்த பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு தான் அங்கே அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாநகர சபை மட்டும் அங்கே விதிவிலக்காக்கப்பட்டிருந்தது. அந்த முதலாவது வேக்சினேட் பண்ணுற டைம் நாங்கள் தொலைபேசி மூலமாக அழைப்பு கொடுத்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஆனால் மாநகர சபை கௌரவ உறுப்பினர்களுக்கு அங்கே பேர் கொடுக்கப்படவில்லை. கிரிராஜன் டாக்டர் அடுத்தது RDS நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போது நீங்கள் அது சம்பந்தமான ஒரு ரிக்வெஸ்ட் எங்களுக்கு பண்ணவில்லை. அதனால் நாங்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். இது நிமித்தம் தான் ஏதோ திட்டமிடப்பட்டு தாமதப்படுத்தப்பட்டதோ என்ற ஒரு ஐயம் எங்களுக்கு எங்களது களப்பணியாளர்கள் எங்களுக்கு 200 தான் முதல் தருவதாக இருந்தது. ஆனால் 293 பேருக்கு போடப்பட்டது. அந்த 200 நாங்கள் எடுப்பதை விட எங்களோட களப்பணியாளருக்கு முன்னுரிமை வழங்குவது கட்டாயமன்றதுக்காக நாங்களை தவிர்த்து அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கினாங்க. அடுத்தது சொன்னது போல தற்போது அவரே உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி. சுகாதார தொழிலாளிகள் மும்முரமாக அந்த சிரமதான பணியிலே அங்கு ஈடுபட்டிருந்தாங்க. தங்களுடைய அனுமதியோடு அவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். யாருடைய தலைமையில் இங்கே இந்த சிரமதான பணிகள் இங்கே முன்னெடுக்கப்படும் என்பது இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அவர்கள் பிஸியாக இருக்கின்றார்கள். சபை தீர்மானத்தின் அடிப்படையிலா இல்லப்பட்டால் எந்த அடிப்படையிலே யார்? எங்களது சுகாதார குழு தலைவரிடம் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க உண்மையிலேயே எங்களது பிரதி ஆணையாளர் தான் சுகாதார பொறுப்பளிக்கப்பட்ட அதிகாரப்படுத்தப்பட்ட உத்தியோகத்தர், ரைட். ஆனால் ஆணையாளர் அதை அமல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் எங்களது சுகாதார குழு தலைவர் அவர் ரெப்ரசன்டேட்டிவ். உண்மையிலேயே கவுன்சில் தீர்மானத்தின்படி சபையில் ஏற்கப்பட்ட சுகாதார பொறுப்பின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் உணவு நாளும் செய்து வந்தது. எமது பிரதி ஆணையாளர் இந்த காலத்தில் அப்படித்தான் செய்தோம். ஆனால் உண்மையில ஆணையாளர்
எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அவருக்கு அந்த சிறந்த அந்த பலம் இருக்கிறது. எல்லாரையும் கூப்பிடுகின்றார், எல்லா வாகனங்களையும் ஒடுக்கின்றார், அவர் செய்கின்றார். ஆனால் அந்த இடத்தில் மக்களுக்கான பணி நடைபெறுகிறது. அந்த இடத்தில் சுகாதார குழு என்ற வகையிலே தலைவர் அந்த கௌரவ சுகாதார குழு உறுப்பினர்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். சிலர் கலந்து கொள்கிறார்கள், சிலர் கலந்து கொள்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சபை அதிமதியுடனோ அதிகமான வேலைகள் நடைபெறுகிறது. எமது முதல்வரிடம் கூட எனது வட்டாரம் உள்ளிட்ட அடுத்த வட்டார வேலைகளை செய்வதற்கான பணிப்புரையை எடுத்திருந்தார். அவர் ரெக்கமெண்ட் பண்ணி பிரதியான அனுப்பியிருந்தார். இதன் அடிப்படையில் வேலைகள் நடைபெறுகிறது. இன்னமும் எத்தனையோ வேலைகள் நடைபெறுகிறது. எது எப்படி இருந்தாலும் மாநில தலைமையிலாகி நடத்துகிறார் என்றாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் நலன்களில் தான் இந்த செயல்பாடு நடைபெறுகிறது. அதற்காகத்தான் நானும் அந்த இதில் கலந்து கொண்டு எமது ஊழியர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதை யார் முன்னின்று செய்தார், எவர் முன்னின்று செய்தார் என்பதற்கு அப்பால் ஒட்டுமொத்தமாக நல்ல வேலை எமது பிரதேசத்தில் நடைபெறுகிறது. இதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் இதில் நான் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. நாங்கள் இந்த எஸ்கவேட்டர் வேண்டினது இந்த முழு ஆளணியை ஒதுக்கீடு செய்து அமல்படுத்துவதற்கான முழு ஆணையை எங்களோட சுகாதார தலைவர் வழங்கியிருந்தோம். அந்த ஆளணி திரட்டல் சில தாமதம் ஏற்பட்டது. ஆனால் இந்த சிரமதானத்துக்காக எங்களது வேலை பகுதியை தாமதப்படக்கூடாது. அது அமானியக்கூடிய பகுதி. அதாவது வேலை பகுதி உத்தியோகர்களை கொண்டு இந்த சிரமதான பணிகளை அமல்படுத்துறது எங்களோட வேலை பகுதி தாமதமாகும். அதற்கு நாங்கள் அனுமதிக்க இயலாது. எதிர்காலத்தில் நீங்கள் சுகாதார பகுதியினரை மட்டும் கொண்டு இந்த சிரமதான வேலைகளை செய்ய வேண்டும். கௌரவ முதல்வர்